அதுவரை கேட்டு ஒரே ஒரு இதுதான், இதைத்தான் ஊடகத்தை பத்தி சொல்றேன். மன்சபுத்தன் சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்கள் பொதுவாக ஒரு சித்தாந்த மயமற்ற ஒரு சூழல், ஐடியாலஜிஸ் பாலிடிக்ஸ்ல. இதுல ஊடகம் மட்டும் எப்படி விதிவிலக்கா இருக்கும்? ஊடகமும் இதே மாதிரி போல மனிதர்கள், இதே பொருளாதார அரசியலினால் பாதிக்கப்படும் மனிதர்கள், அவருடைய நலன்கள் சார்ந்த என்னோட வாதமே. அதுல வந்து ஒரு பெரிய சதி இல்லைங்கிறது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் எப்படி இதை பற்றி பேசுறது இல்லையா, சமூக நீதியை பத்தி யார் பேசுறாங்க மாதிரி ஊடகங்களும் அதே நிலையில் இருக்கு. இல்ல இப்ப நல்ல ஆழமா பாருங்க, கொள்கை அப்படின்றது மக்கள் நலன் சார்ந்தது. நீங்க கொள்கையின் அடிப்படையில் உங்களுடைய அரசியல் இல்லைன்னும் போது நீங்க அதை கடைபிடிக்க போறதில்லை. கடைபிடிக்கல, உங்களது தேர்தலுக்கான அரசியலும் பதவியை பிடிப்பதற்கான அரசியலும் வந்திருக்குது இந்தியா ஃபுல்லா. நம்ம ஒன்றும் தமிழ்நாட்டை ஒன்றும் எக்ஸ்க்ளூசிவா பார்க்கல. நாம தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அதை நான் சொல்லும் போது நான் சொல்றேன், அது அப்படி விமர்சிக்கப்படுகின்ற பொழுது கோபம் வருகிறது. ஆமா, அப்ப நீங்க பார்க்கும்போது இவர்களை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்கின்ற கேள்வியை நான் பதிலாக முன்வைக்கின்றேன். இவர்கள் கொள்கைப்படி நின்றிருந்தால் மக்களின் நலன் சார்ந்ததுதான் எங்களது கொள்கை என்கிற கேள்விக்கு நியாயமான கேள்வியா கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான வாதமா இருக்கும்? இல்ல, எதுவுமே இல்லை என்பது இந்த கேள்வி பிறந்ததுக்கே அதுக்கு ஆதாரமாச்சே. சரி, நான் அதுதான் சொல்றேன். அந்த கேள்வி பிறந்ததுக்கு காரணமே அதானே. நம்ம நிறைவேற்றி 50 வருட கால வரலாற்று எதுவுமே இல்லை என்று சுருக்குவது என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு செயல் என்று எனக்கு சொல்லுகிறது. 50 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததை எல்லாம் நானும் என்னுடைய தொடர்ச்சி தான். அந்த தொடர்ச்சி நீங்களும் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒப்பிட்டே பேசலாம். இந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது சீரழிவா மேம்பாடா என்பதை ஒரு பட்டியல் போட்டு ஒவ்வொரு துறை சார்ந்ததை பேசுங்க. அத வந்து ஒட்டுமொத்தமா பேசாதீங்க. இந்த துறையில சீரழிவு இருக்கு, இதுல வளர்ந்திருக்குன்னு பேசுங்க. அதை எப்படி பிளாட் அடிக்கிறீங்க? அரசியல் சார்ந்தே நான் சொல்றேன். நம்ம நிறைவு சமூகம் எல்லாம் சேர்ந்து நம்ம நிறைவு பகுதி நெருங்கிறோம். நம்ம நிறைவு பகுதியில ஏன்னா 4 பேருமே அந்த கேள்வி வச்சு நிறைவு பகுதியில நான் மாலன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க அண்ணா ஹசாரே அவர்கள் திடீரென்று ஒரு போராட்டத்தை அமர்கிறார். அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவனுக்கும் அண்ணா ஹசாரே என்பவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அத்தனை ஊடகங்களையும் பிரதான செய்தியாக அண்ணா ஹசாரே ஆக்கிரமிக்கிறார், லோக்பாலை பற்றி எல்லோரும் விவாத பொருளாக ஆக்கிறார்கள். அந்த லோக்பால் இப்பவும் இல்லை, இன்னும் சட்டமாக்கப்படல. ஆனால் அண்ணா ஹசாரேவும் அமைதியாக இருக்கிறார், ஊடகங்களும் அமைதியாக இருக்கின்றன என்று சொன்னால் அன்றைக்கு அந்த போராட்டமும் அது சார்ந்த செய்திகளும் திட்டமிட்டே திணிக்கப்பட்டனவா? இல்லை, அது வந்து ஏற்கனவே சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற ஒரு விஷயத்தை வந்து அது வெடிப்பதற்கான ஒரு வெளிப்படுவதற்கான ஒரு வாசலை அதை எதிர்நோக்கி இன்றைக்கு அதுக்கான தேவை இல்லையான்னு கேட்குறேன். இன்றைக்கு தேவை இருக்கிறது, ஆனால் அந்த ட்ரிகர் இல்லை. அதை தூண்டிவிடக்கூடிய, அதை வெளிப்படுத்துவதற்கான அந்த உந்துதல் வந்து அதுதான் கேட்குறேன். அந்த உந்துதல் திட்டமிட்டு அன்றைக்கு உந்தப்பட்டதான்னு கேட்குறேன். இல்லை, அது வந்து அங்கே மீடியா அது அங்கே நடந்ததுனால வந்து இங்கே இருக்கிறவர்கள் இப்போ வந்து மீடியாவில் ஒரு முக்கியமான ஒரு மீடியாவினுடைய வெற்றிக்கு அல்லது இலக்கியத்தினுடைய வெற்றிக்கே கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்கிற ஒன்றோட உங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும், உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் வந்து பேசப்படும், வெற்றிகரமாக அமையும். அப்போ வந்து அண்ணா ஹசாரே வந்து இங்கே ஊழல் இருந்தது, அதை எதிர்த்து குரல் இல்லாமல் இருந்தது. அவர் பேசின உடனே இங்கிருந்து சிறு சிறு குரல்கள் எழுந்தன, அவர் ஓய்ந்த உடனே அந்த குரல்கள் ஓய்ந்து. அதான் நாட் ஒன்லி அண்ணா ஹசாரே, இருக்கக்கூடிய ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது இங்கே முல்லை பெரியாராக இருக்கட்டும், குடங்குளம் சார்ந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் திடீரென்று அத்தனை ஊடகங்களே ஆக்கிரமிக்கின்றன. அதன் பிறகு அதை அப்படியே நீர்த்து போகக்கூடிய பின்னணி என்னன்னு ஒவ்வொரு சூழலை பொறுத்து வரலாற்று சூழல் தான் சில விஷயங்கள் மேலே வருது. ஒரு குவிட் இண்டியா மூவ்மெண்ட் வந்து 1942 ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்க முடியாது. ஒவ்வொரு சூழலில் இருந்து வர பிரச்சனை. அண்ணா ஹசாரே பொறுத்த வரைக்கும் அந்த சூழலில் அது ஏன் பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா, அப்போ வந்து ஊடகம் வெளிச்சம் வந்துச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சி மீது இருந்த ஒரு வெறுப்பு, ஊழல் குற்றச்சாட்டுகள் வரிசையாக வருது. அப்போ வந்து வருது. ஆனால் ஊடகத்தின் பிரச்சனை என்னன்னா, அது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கே மட்டுமே உள்ள பிரச்சனை என்று குறுக்கி பார்த்து அதுக்கு பிறகு அதனுடைய உண்மையான இந்த அமைப்பு சார்ந்த விஷயங்கள், ஊழல் என்பது எப்படி வந்து இந்த அமைப்பில் ஊடுருவி இருக்கிறது, இந்த பொருளாதார அரசியல் பொருளாதாரத்தை எவ்வளவு ஊடுருவி அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்காம அன்னைக்கு சென்சேஷனலிசம், இதுதான் அந்த கமர்ஷியலைசேஷன் பத்தி சொல்லும்போது சென்சேஷனல் ஒரு டாபிக் அன்னைக்கு பேசுறது. ஆனா அதை பற்றிய ஆழமான வேர்கள் அது எங்க இருக்கிறது, அது எதற்காக காரணம், ஊழல் என்பது வந்து அவ்வளவு ஈஸியா ஒழிக்க முடியுமா, இந்த மாதிரி விவாதமே நடக்கவில்லை என்பதுதான் இயலாமையா முயலாமையாங்கிறதான் பெரிய விவாதம். நிறைவு கருத்து ஆயினாலும் அதுதான் அந்த மாதிரியான போராட்டங்கள் நான் சொன்ன குறிப்பிட்ட இந்த இத்தனை போராட்டங்களும் ஏன் திடீரென்று மிகப்பெரிய அளவில் எழுகின்றன, வீழ்கின்றன. நான் சொன்னேன் ஏற்கனவே, ஒவ்வொரு பிரச்சனையும் கிளப்பி விடுவார்கள். அந்த பிரச்சனையில் நம்ம ஆழமாக செல்லும் பொழுது இன்னொன்றை கிளப்பி விடுவார்கள். நாம வந்துட்டு மீனவர் பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் இருப்பாங்க, அங்கே உடனே ஒரு பிரச்சனைக்காக ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூட்ரினோன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, இன்னொரு திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் அப்படிவாங்க, நம்மளை போட்டு அலைக்கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் நாம் என்ன பண்ணணும், மீடியா ஊடகமாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, ஒவ்வொரு விடயமும்
அதனுடைய ஒரு லேசான டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் என்று சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் மேல வரும்போது அதனுடைய ஆழமான விடயங்களை மக்களிடையே கொண்டு செல்ல அது ஒண்ணு. அதே நேரத்தில் மக்கள் அதுல வந்துட்டு கவனம் செலுத்தணும். நன்றி நன்றி. நிறைவு கருத்து ஐயா. இந்த அண்ணாசாரியோட மூவ்மெண்ட் பத்தி கேட்டீங்க. அண்ணாசாரி மூவ்மெண்டா இப்ப ஏன் அந்த டைம்ல நடக்குதுன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு. அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு யாருக்கு பயன்பட்டதுன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு பயன்பட்டது. பிஜேபிக்கான ஒரு மூவ்மெண்டா, அதனுடைய சப்போர்ட்டிவ் மூவ்மெண்டா அண்ணாசாரியோட மூவ்மெண்ட் அன்னைக்கு இருந்தது. பிஜேபி அதிகாரத்துக்கு வந்த உடனே மோடியினுடைய பிம்பம் ஊதி பெருக்கப்படுகிறது, ஒரு தூய்மையான பிம்பம், ஊழலற்ற பிம்பம் என்று. அதே சமயத்தில் ஒட்டுமொத்த ஊழலுடைய குற்றச்சாட்டும் காங்கிரசுடைய தலையில் வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு முரண்களுக்கு இடையில் அண்ணா ஹசாரே வருகிறார். அண்ணா ஹசாரே இந்த பிஜேபியினுடைய இந்த மோடியினுடைய பிம்ப உருவாக்கத்திற்கு ஒரு அனுசரணையான சூழலை களத்தில் உருவாக்குகிறார். அந்த அசைன்மெண்ட், அதுதான் நான் அசைன்மெண்ட் என்று சொன்னேன். அது முடிந்த பிறகு அவர் களத்தை விட்டு வெளியேறிவிட்டார். இப்பொழுது இந்தியாவில் பிரச்சனைகளே இல்லையா? அண்ணா ஹசாரே ஏன் காணாமல் போனார்? பாபா ராம்தேவ் ஏன் காணாமல் போனார்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஆக எல்லாவற்றிற்கும் பின்னால் உணர்ச்சிகரமான பிரச்சனைகள் கிடையாது. மக்கள் ஒரு சமயத்துல ரியாக்ட் பண்றாங்கன்னு கிடையாது. இவர்கள் மக்களை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. அதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி ஊடகங்கள் பயணிக்க வேண்டும் என்ற கருத்தையே 4 பேரும் ஒரே குரலில் ஒருமித்து ஒழித்தீர்கள். சில இடங்களில் கருத்து மாறுபட்டாலும் ஒருமித்த குரலாக அதுவே இருந்து அந்த அளவில் நாம் நிறைவு செய்யலாம். பிரச்சார பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு எங்கள் அரங்கிற்கு வந்து இணைந்து உங்கள் கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தீர்கள். உங்களுக்கான ஒரு சிறிய நினைவு பரிசோடு நான் நிறைவு செய்கின்றேன். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு பென் டிரைவ் உங்களுக்கான நினைவு பரிசோடு நிறைவு செய்யலாம். நன்றி. ஏதோ ஒரு இடத்தில் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் ஒரு அரசியல் நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த நுண் அரசியலை கண்டறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் சமூகத்திற்கும் இருக்கிறது. ஊடகங்களும் அந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்யலாம். நன்றி. மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு இதே சென்னை தீவு திடல் புத்தக கண்காட்சி மைதானத்திலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.